ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஆப்ஷன்ஸ் பையர் ஆப்ஷன் செல்லர்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டோடைய ப்ரீமியம் ஏன் சேஞ்ச் ஆகுது, ஸோ அந்த ப்ரீமியமுடைய வேல்யூனா என்ன, ஸோ அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது ஆப்ஷன் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ பையர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத வந்து ஒரு சிம்பிளான ஒரு வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மோர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் வந்து ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2 பேர்த்த எடுத்துக்கிறோம், 2 கேரக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். ஒருத்தர் வந்து ராமசாமின்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து குப்புசாமின்னு ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நமக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு கதையில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இப்போது இந்த ராமசாமி குப்புசாமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பண்ணக்கூடிய இந்த மெத்தடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினாரியோவில் ரிலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. ரிலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு ஷேர் வந்து 2000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்புசாமி வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஏன் அப்படின்னா இவர் குப்புசாமி என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாளைக்குள்ள இது 2500 ரூபா போயிடும் அப்படிங்கிறத இவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? அடுத்த 30 நாளைக்குள்ள 30 டேஸ்க்குள்ள 2500 ரூபா போயிடும் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக குப்புசாமி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் இப்போவே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இப்போ அவர்கிட்ட வாங்குறதுக்கு வந்து காசு கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அமௌண்ட் கிடையாது, 30 நாள் கழிச்சு தான் வரும். ஆனால் அப்போ வாங்கினாருன்னா 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா 2500 ரூபா போயிடும். இப்போ தான் வந்து நம்ம ராமசாமி வந்து உள்ள நுழையிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா குப்புசாமி கிட்ட, சரி இந்த ரிஸ்க்கை வந்து நான் எடுத்துக்கிறேன், உனக்கு வந்து இந்த 30 நாளில் நீ கண்டிப்பாக வந்து 2000 ரூபாய்க்கு மேலே போயிடும் நீ சொல்கிற இல்லையா? ஸோ அப்படி 2000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து உனக்கு எவ்வளோ ரூபாய் மேலே போனாலும் அதை வந்து நான் கழிச்சுட்டு உனக்கு 2000 ரூபாய்க்கே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அதாவது விச் மீன்ஸ் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்ன மாதிரி 30 நாள் கழிச்சு 2500 ரூபாய்க்கு ஸ்டாக் ப்ரைஸ் போயிடுச்சுன்னா இதை 2500 ரூபாய்க்கு வை பண்ணி 2000 ரூபாய்க்கு வந்து இவருக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? குப்புசாமிக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேங்களா? இதை வந்து 2 வகையாக பண்ணலாம். ஒன்று, ராமசாமி கிட்ட ஆல்ரெடி ரிலையன்ஸுடைய ஸ்டாக் வந்து எக்ஸிஸ்டிங்காக அவர் ஹோல்டிங் வச்சுருக்கலாம், அதனால் அவர் வந்து பெட் பண்ணி அவங்க மாற்றலாம். ஓகேங்களா? ஒன்று. இல்லைன்னா அவர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கலைன்னாலும் அவர் வந்து இந்த கான்ட்ராக்டை கொண்டு வரலாம். இந்த இந்த ஒப்பந்தத்தை வந்து நடுவில் இப்போ சொல்கிறார் இல்லையா, இந்த 2500 ரூபாய்க்கு போனாலும் பரவாயில்ல, நீ 2000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல, அதை நான் வந்து உனக்கு 2000 ரூபாய்க்கு 30 நாளில் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? இதுதான் வந்து ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆப்ஷன் கான்ட்ராக்டு. இப்போ குப்புசாமியோடைய சுச்சுவேஷன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர். ஆப்ஷன் பையர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர். ஆப்ஷன் செல்லர். இப்போ இவங்களுக்குள்ள இந்த நடக்கக்கூடிய இந்த இன்டராக்ஷனை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 வந்து ஆப்ஷன் பையரை பற்றி பார்ப்போம். சரிங்களா? அதாவது குப்புசாமி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போது குப்புசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரிலையன்ஸுடைய ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ, ரிலையன்ஸுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. ஸோ இந்த 2000 ரூபா கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை வந்து நம்ம ராமசாமி செல் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை வந்து இவர் பை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 2000 ரூபா கான்ட்ராக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 2000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேயே வந்து இவங்க கான்ட்ராக்ட் போடுறாங்க. இப்போ இதோடைய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக இந்த ப்ரீமியம் வந்து 50 ரூபா இருக்குது. சரிங்களா? 50 ருபீஸ் இந்த 2000 ரூபா சிஇங்கிற அந்த கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட், இதைத்தான் வந்து கால் ஆப்ஷன் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குப்புசாமி வந்து 50 ரூபா கொடுத்து தான் இந்த கான்ட்ராக்ட் போடுறாரு. ஏன்னா இந்த ரிஸ்க்கை இவர் வந்து ராமசாமி எடுக்கிறாருன்னா இந்த ராமசாமிக்கு ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லையா? ஏன்னா இவர் வந்து எதுக்காக எக்ஸ்ட்ரா போனாலும் நான் அதே விலைக்கு வாங்கி தரேன்னு சொல்லணும். ஏன்னா இவருடைய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ போகாது அப்படின்னு நினைக்கிறாரு, 2000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறாரு. அதனால வந்து ஆப்ஷன் செல்லராக மாறி அவர் கான்ட்ராக்ட் போடுறாரு. அப்போ அதுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் வந்து அவர் சார்ஜ் பண்ணுறாரு. இனிஷியலாக அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுக்கறதுக்கு அந்த சார்ஜ் பண்ணுறாரு. அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது ப்ரீமியம் ப்ரைஸ் எவ்வளோனா 50 ரூபா. அதனால அதே 50 ரூபாய்க்கு இவர் செல் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ குப்புசாமி வந்து ஆப்ஷன் பையர். ஆப்ஷன் பையர். இவர் வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்து இதை வாங்கிட்டார். சரி, இப்போ வந்து சினாரியோ 1. சினாரியோ 1
30 டேஸில் 30th டேஸில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். சரிங்களா, அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் அந்த ஒப்பந்தத்தில் எழுதியிருக்கக்கூடிய அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டில் இந்த கான்ட்ராக்டை ஒப்பந்தத்தை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ 30 டேஸ் எக்ஸ்பைரி டேட்டில் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் அப் ஆகிடுது. சரிங்களா, மார்க்கெட் அப் ஆகிடுது. இப்போ ரிலையன்ஸுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ப்ரைஸு 2500 ரூபாய். சரிங்களா, அவர் வாங்கின ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது அவர் வாங்கினப்போ எவ்வளோ, அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போட்டது 2000 ரூபாய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். 2000 ரூபாய்க்கு வாங்கினாரு, 2500 ரூபா போயிடுச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 500 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாய் லாபம். அதாவது ஆப்ஷன் பையராக இருந்தார் இல்லையா, இதை ஜஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் டெலிவரி, இன்னொன்று கேஷ் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம இந்த கேஷ் எக்ஸசைஸ் பண்ணுற அந்த கான்செப்டை மட்டும் பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா தான் இந்த அடுத்த வந்து நம்ம சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு அவர் வாங்கணும்னு நினச்சி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போட்டார். ஸோ அது 2500 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ இப்போது 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போது இந்த டைமில் அவர் அந்த ஆப்ஷன்ஸை எக்ஸசைஸ் பண்ணாருன்னா 500 ரூபா அவருக்கு வந்து லாபம் கிடைக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் பையருக்கு. அதில் வந்து இந்த ஒப்பந்தத்தை போடுறதுக்காக ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணார் இல்லையா, அது வந்து 50 ரூபா. சரிங்களா, அதை கழிச்சிங்கன்னா டோட்டலாக 450 ரூபா வந்து இவர் ப்ராஃபிட் பண்ணுறாரு. சரிங்களா, நெட் ப்ராஃபிட் வந்து 450 ரூபா இவருக்கு கிடைக்கிது. இப்போது சினாரியோ 2ல் எடுத்துக்குவோம். இதே வேறு சினாரியோவில் இப்போது இவர் இந்த ஆப்ஷன் பையர் இருக்கார் இல்லையா குப்புசாமிக்கு, இவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. இப்போது ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயில் இருந்தது, இப்போது 1800 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ 200 ரூபா கம்மியாயிடுச்சு. ஸோ ரிலையன்ஸுடைய கரண்ட் ப்ரைஸ் ஓகேங்களா, சிபின்னு போடுறேன். இப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எவ்வளோ? 2000 ரூபா. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எதுக்காக போட்டாங்க? 2000 ரூபாயில் கான்ட்ராக்ட் போட்டாங்க. 2000 ரூபாய்க்கு மேலே போனால் மட்டும்தான் இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒர்த்து. இந்த 2000 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பைர் ஆயிடுச்சு, ஒர்த்லெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கான்ட்ராக்டுடைய அந்த ஒப்பந்தத்துடைய அந்த வேர்ட்ஸு என்ன, நம்ம வந்து 2000 ரூபாய்க்கு மேலே போனால் தான், ஏன்னா 2000 ரூபா தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கான்ட்ராக்டே போட்டிருக்காங்க. அப்போது 2000 ரூபாய்க்கு மேலே போகல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு வந்து 50 ரூபா லாஸ். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்த்லெஸ், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவருக்கு அந்த ஷேர்ஸை அவர் வாங்கி கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஆப்ஷன் செல்லர் வந்து வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கம்ப்ளீட்டாக ஒர்த்லெஸ். ஸோ 50,000 ரூபாய் 50 ரூபா லாஸ். அந்த கான்ட்ராக்ட் போட்டார் இல்லையா, அந்த 50 ரூபா லாஸ். ஸோ கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் மாதிரி வருது இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் போட்டார், அது லாஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ ஆப்ஷன் பையருக்கு இந்த 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே ஆப்ஷன் செல்லருக்கு பார்ப்போம். இப்போது ஆப்ஷன் செல்லரான நம்ம ராமசாமி, இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போது சினாரியோ பார்ப்போம். சினாரியோ 1 மார்க்கெட் வந்து அப் ஆயிடுச்சு. நம்ம ஆப்ஷன் பையருக்கு பார்த்தோம்லையே ஃபர்ஸ்ட் சினாரியோ, அதே சேம் சினாரியோ தான். ஆப்ஷன் பையருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா ஆயிடுச்சு. இவருடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கினது பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, இவர் 500 ரூபா கொடுத்து, அதாவது 2500 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு இவருக்கு கொடுக்கணுங்கிறதா கான்செப்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இது ஆப்ஷன் ப்ரைஸில் வந்து ப்ரீமியமில் என்ன ஆயிரும், ரிஃப்ளெக்ட் ஆயிரும். சரிங்களா, ஏன்னா 2500 மைனஸ் 2000, இப்போ 2000 இவருடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸு. சரிங்களா, மைனஸ் 2500ங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, இந்த ப்ரீமியம் வந்து என்ன ஆகும்னா மைனஸ் 500 ரூபாய் இவருக்கு வந்து லாஸ். சரிங்களா, இவர் என்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்து தான் அவர் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டை எக்ஸ்பைர் பண்ணணும். இப்போது 2500 ரூபா இவர் வந்து லாஸ் ஆச்சா. இப்போது இன்னொரு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தை போடுறதுக்கு 50 ரூபா ப்ரீமியமாக ஃபஸ்ட்டே வாங்கிட்டார். அது வந்து கிரெடிட், இவர் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வாங்கிட்டார் ஆப்ஷன் பையர்கிட்ட இருந்து. அப்போது அந்த அமௌண்ட் வந்து ப்ளஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை கழிச்சிங்கன்னா கரெக்டாக 450 ரூபா இவருக்கு லாஸ். ஏன்னா ஏற்கனவே இந்த 50 ரூபா ப்ரீமியம் வாங்கினாரு. இந்த 50 ரூபா ப்ரீமியம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்த்லெஸ்ஸாக எக்ஸ்பைர் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் செல்லருடைய ஃபர்ஸ்ட் சினாரியோவில் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து லாபம் வந்திருக்கும், இவருக்கு வந்து அது நஷ்டமாயிருக்கும். சரிங்களா, அதனால் வந்து என்னென்னா 50 ரூபா வந்து இவர் வாங்கியிருந்தார் ஏற்கனவே. இந்த கான்ட்ராக்டை ஓகே ரைட்டு 50 ரூபா போட்டு தான் கான்ட்ராக்டே போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மார்க்கெட்டோடைய இவருக்கான நினச்சது வந்து நடக்கல, அதனால் 500 ரூபா லாஸு. இப்போ 450 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவர் லாஸ். ஏன்னா 50 ரூபா வாங்கினதை அதை கழிச்சிடறோம். இப்போ சினாரியோ 2 பாருங்கள். சினாரியோ 2ல்
இதே ஆப்ஷன் செல்லர் குப்புசாமி என்ன பண்ணாருன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு சரிங்களா, மார்க்கெட் வந்து டவுன் சினாரியோ. இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 1800 ரூபாய்க்கு போயிடுச்சு. ரிலையன்ஸுடைய கரண்ட் ப்ரைஸ் சிபி ரிலையன்ஸ் வந்து 1800 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 2000 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க இவங்க, 2000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுடைய ஒப்பந்தம் என்ன, 2000 ரூபாய்க்கு மேலே போயிருந்தால் அந்த 30 நாளைக்குள்ள ஆப்ஷனை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் சரிங்களா. இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து ஒர்த்லெஸ் சரிங்களா, அவ்வளோதான். அது வந்து ப்ரீமியம் வந்து 0 ஆயிரும் சரிங்களா. இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டாக ஒர்த்லெஸ் ஆயிடுச்சு. இந்த 2000 ரூபாய்க்கு கீழே போனதுனால மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, 1800 ரூபா போயிடுச்சு. இப்போ இவருக்கு என்ன நடக்கும், 50 ரூபா லாபம். ஏன்னா அந்த 50 ரூபாயை ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்து இவர் வாங்கினார். ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஆப்ஷன் செல்லர் சரிங்களா, OSன்னு எழுதுறேன், இங்கே வந்து ஆப்ஷன் பையர் OB சரிங்களா. இப்போ இவருடைய சினாரியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னா அது வந்து அவருடைய அந்த கான்ட்ராக்டுடைய ஃபர்ஸ்ட் போடும்போது ஒரு ஒப்பந்தத்துக்கான அந்த ப்ரீமியம் வாங்கினார் இல்லையா, அந்த ப்ரீமியம் ப்ரைஸுக்கு தானே செல் பண்ணார், ஆப்ஷன் கான்ட்ராக்டுடைய ப்ரீமியம் ப்ரைஸ்க்கு அந்த அமௌண்ட் மட்டும்தான் இவருக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ 50 ரூபா கிடைச்சது இல்லையா இவருக்கு, அந்த மாதிரி அப்போ இவருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறதே வந்து லிமிட்டட் சரிங்களா. ஆனால் மார்க்கெட் வந்து இவர் சொன்ன அந்த ப்ரைஸுக்கு மேலே போச்சுன்னா எவ்வளோ வேணால் போகலாம் கரெக்டுங்களா. 2000 ரூபா 2500 ரூபாய்க்கும் போகலாம், 3000 ரூபாய்க்கும் போகலாம், 4000 ரூபாய்க்கும் போகலாம். ஸோ ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். அப்போது லாஸ் வந்து அன்லிமிட்டட் சரிங்களா. ஆப்ஷன் பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அவர் நினச்ச மாதிரி போகாமல் அந்த 1800 ரூபாய்க்கு வந்தது இல்லையா, 2000 ரூபாய்க்கு வாங்கி 1800 ரூபாய்க்கு வந்தது. இப்போ இவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த 50 ரூபா கொடுத்து இந்த கான்ட்ராக்டை போட்டார் இல்லையா, அது மட்டும்தான் லாஸ். ஸோ அதுக்கு மேலே அவர் கொடுக்க வேண்டியதில்லை. அது 1800 ரூபாய்க்கு போனாலும் சரி, 1500 ரூபாய்க்கு போனாலும் சரி, 1000 ரூபாய்க்கு போனாலும் சரி. ஏன்னா இந்த ஒப்பந்தத்தில் 2000 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், அதுவும் கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் கால் ஆப்ஷன், சிஇன்னு சொல்லுவோம் சரிங்களா. புட் ஆப்ஷனுங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ரெண்டையும் ஒட்டுக்க பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் நான் ஒரு கான்செப்டை சொல்கிறேன். இப்போது இதே சேம் தான் இப்போது சிஇங்கிற கால் ஆப்ஷன். ஏன்னா 2000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நம்ம பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ஒர்த்லெஸ். ஸோ அவர் கொடுத்த அந்த 50 ரூபா மட்டும்தான் அவருக்கு லாஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லாஸ் வந்து லிமிட்டட். அவர் எவ்வளோ லாஸ் பண்ண முடியும்னா மார்க்கெட் எவ்வளோ கீழே போனாலும் சரி, 500 ரூபாய்க்கே போனாலும் சரி, அவருடைய லாஸ் வந்து லிமிட்டட். ஏன்னா அந்த அவர் கொடுத்த அந்த ஆப்ஷனுக்கு கான்ட்ராக்ட் போடுறது கொடுத்தா அந்த 50 ரூபா மட்டும்தான் அவருக்கு போகும். ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். ஏன்னா இது மார்க்கெட்டில் இவர் 2000 ரூபாய்க்கு அந்த ஒப்பந்தம் போட்டார் இல்லையா, அது வந்து எவ்வளோ வேணால் போகலாம்ல, 2500, 3000, 4000 எவ்வளோ வேணால் போகலாம். ஸோ அதனால் அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். ஆனால் இவருக்கு வந்து அந்த 50 ரூபா மட்டும்தான் வாங்குறாரு. அப்போது மார்க்கெட் மேலே போகாதுன்னு சொல்லி தான் இவர் ஒப்பந்தம் போடுறாரு. அப்போ மேலே போச்சுன்னா இவருக்கு வந்து எவ்வளோ போகுதோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ இவர் வாங்கி அதை செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருடைய நிலைமை. அப்போது நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், யாருக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் என்ன மெத்தடில் சூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அட்வான்டேஜ். இப்போது ஆப்ஷன் செல்லர் வந்து பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து முட்டாள் கிடையாது. அவர் வந்து எந்த இடத்துல மார்க்கெட் போகாதோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல பார்த்து தான் செல் பண்ணுவார். அதனால் இவருடைய ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி பண்ணியிருந்தாருனால் சரிங்களா, ஆப்ஷன் செல்லருடைய ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இவருடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து என்ன ஆகுது, லிமிட்டட் லாஸு ஆனால் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டுங்கும் போது ஒரு தடவை 2 தடவை ப்ராஃபிட் பண்ணும்போது பெரிய ப்ராஃபிட்டாக படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா 2 பேருமே வந்து பெரிய ஆளு சின்ன ஆளுங்கிறது கிடையாது, என்ன மெத்தடை சூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனில் ஹெட்ஜிங் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் ஹெட்ஜிங்னா ஒரு ஆப்ஷனை பை பண்ணுவோம் சரிங்களா, கால் ஆப்ஷனை பை பண்ணுவோம், அதே டைமில் வேற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதே கால் ஆப்ஷனை செல்லும் பண்ணுவோம் சரிங்களா. இது மல்டிபிள் இருக்கும், அதாவது குவான்டிட்டி டிஃபர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் தான் ரெண்டுமே, ஒன்று பை பண்ணுவோம் இன்னொன்று செல் பண்ணுவோம், இதில் 2 பை பண்ணுவோம், இதில் 3 செல் பண்ணுவோம், இதில் வந்து 1 பை பண்ணுவோம் 1 செல் பண்ணுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஜிங் பண்ணுவோம்.
இந்த ஹெட்ஜிங் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த டிஃப்ரெண்ட் ஹெட்ஜிங் மெத்தடுக்கும் பல டிஃப்ரெண்ட் ஆன விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, எதனால இது ஒர்க் ஆகுது, ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங் சொல்லுவோம். எல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடரும் ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் டைரெக்டாக ஒரு கால் ஆப்ஷனை பை மட்டும் பண்ணுறீங்க, இல்லை டைரெக்டாக ஒரு கால் ஆப்ஷனை செல் மட்டும் பண்ணுறீங்கன்னா நேக்கடு ஆப்ஷன் பையிங், நேக்கடு ஆப்ஷன் செல்லிங்னு சொல்லுவோம். இது வந்து நேக்கடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து ஹெட்ஜிங் மெத்தடில் எதுவுமே எடுக்கலை, ஆப்போசிட்டாக இன்னொரு பொசிஷன் வந்து எடுக்கல, இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கல. அதனால வந்து என்னன்னா நம்ம நேக்கடு ஆப்ஷன் பையிங் செல்லிங் சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது நம்மளால நிறைய மார்க்கெட் கண்டிஷனை வந்து கேப்சர் பண்ண முடியும். அதாவது வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் போனாலும் மேலே போனாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும், மார்க்கெட் கீழே போனாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும், மார்க்கெட் சைட்வேஸில் இருந்தாலும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 100 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அசட்டு 150 ரூபா போனாதான் எனக்கு ப்ராஃபிட்டுங்கிறது கிடையாது. ஓகேங்களா, அப்படிதான் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்பில் போனால் போதும், டைரக்ஷன் வந்து மார்க்கெட் அப்பில் போகலாம், அப்படி இல்லைன்னா அதே இடத்துல ஸ்டே இருக்கலாம், ஒரே இடத்துல ஸ்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் கூட உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ ரூபா போகணும்னு கூட கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்குது ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங்கில். ஸோ நம்மளுடைய investors.tamil.com அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வெப்சைட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். www.investorstamil.com. இந்த வெப்சைட்டுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதில் ஆப்ஷனை பற்றின கோர்சஸ்லேருந்து என்னுடைய பேசிக் கோர்சஸ்லேருந்து அட்வான்ஸ் கோர்சஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்குமே வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், இந்த வெப்சைட்டுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டெலிகிராமில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கோர்சஸ் நம்ம எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வெப்சைட்லேயே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.